ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹோல்சேல் பண்றோங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியும். நம்ம கிட்ட நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கீங்க. பட் நம்ம ஒயிட் லேபிள் ப்ராடக்ட் பண்றோங்கிறத நிறைய பேத்துக்கு தெரியல. ஸோ ஒயிட் லேபிள் ப்ராடக்ட்னா என்ன, அது எப்படி வாங்கணுங்கிறத இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். ஸோ வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒயிட் லேபிள் ப்ராடக்ட்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஒயிட் லேபிள்னா இப்போ வந்து நம்ம டிஷர்ட்டுக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு லேபிள் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம கம்பெனி பேர் ஃபாஸ்ட் கலர்ஸ், அந்த லேபிள் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராடக்ட். இப்போ அந்த லேபிள் எதுவுமே இல்லாமல் வெறும் சைஸ் லேபிள் மட்டும் இருந்ததுன்னா அதாங்க ஒயிட் லேபிள் ப்ராடக்ட். ஸோ இதனால எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு நீங்க கேட்குறீங்கன்னா, என்னன்னா உங்களுக்கு ஒரு ஓன் பிராண்ட் நீங்க கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற பீஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வெறும் உங்க லேபிளை மட்டும் நீங்க அதில் அடிச்சா போதும், அது உங்க ப்ராடக்டா மாறிடும். ஸோ அதுதான் வெறும் குறைஞ்ச விலையில பிராண்டை உருவாக்குறது எப்படிங்கறத இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். மறக்காம எல்லாருக்குமே பிராண்ட் வந்து வேல்யூ எல்லாருக்குமே தெரியும். பிராண்ட் கிரியேட் பண்ணுங்கிற ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ நீங்க வந்து ஒண்ணுமே இல்லை, இந்த டிஷர்ட்டை வாங்கிக்கோங்க, உங்க பிராண்ட் நேமா அடிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஸோ அது போக வந்து அது பிளைனா தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் கூட நீங்க அதுல அடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான கண்டென்ட் தெரியணும்னா இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த வீடியோல என்ன வேணுங்கிறத கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பாய்.